Exercise 2.7 9 sum. In a geometric progression, the product of three consecutive terms is 27 and the sum of the product of two terms taken at a time is 57 by 2. Find the three terms. அப்போ geometric progressionல three consecutive terms அடுத்தடுத்துள்ள termsோட அடுத்தடுத்துள்ள three termsோட product வந்து 27 இருக்கு. And the sum of the product of two terms, sum of the product of two terms, product of two terms or product or sum, அதான் அதுக்குள்ள மீனிங் sum of the product of two terms na two terms ஓட product ஓட sum taken at a time. அதில் அந்த த்ரீ டேர்ம்ஸ் இருக்குல்ல, அதில் எத்தனை ப்ராடக்ட் டூ டேர்ம்ஸோட ப்ராடக்டாக எடுத்து சம் பண்ண முடியுமோ அது வந்துட்டு எத்தனையாக இருக்குது 57/2. அது ரெண்டும் கொடுத்துருக்காங்க, ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஃபைண்ட் த த்ரீ டேர்ம்ஸ். இப்போ கொஸ்டின் கிளியர் ஆகிடுச்சுல, த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் முதல் எழுதணும் ஜிபியில். ஓகே, நம்ம ஜென்ரல் டேர்ம்ஸ் வந்துட்டு நம்ம ஏபியில் இதே மாதிரி சம் த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்துருப்போம். சாதாரணமாக எழுதுறது ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் 2d. ஆனால் நம்ம இதில் சேர்க்க எடுப்போம், முன்னாடி இருக்க டேர்ம் நமக்கு மைனஸ் பண்ணி ஈஸியாக இருக்குன்னு என்ன பண்ணுவோம், ஏக்கு முன்னாடி இருக்க டேர்ம் ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டின்னு எடுத்துருப்போம்ல அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில். அதே மாதிரி இங்கே ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா த்ரீ டேர்ம்ஸ்க்கு சாதாரண ஜென்ரல் டேர்ம் என்ன எடுத்தோம், ஏஆர் ஸ்கொயர் அப்படி எடுப்போம்ல. இப்போ ஏக்கு முன்னாடி என்ன டேர்மாக இருக்கும், a/r தானே இருந்திருக்கும், அதோட டிவிஷன் பார்ட்டாக தானே வந்திருக்கும். அப்போ அதான் எழுதிக்கிறோம் சொல்யூஷன். லெட் த்ரீ டேர்ம்ஸ் பி a/r, a, ar. அப்போ நமக்கு கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக. ஓகேவா, இப்போ a/r ஏக்கு முன்னாடி இருக்கட்டும் a/r தான் இருக்கும், ஆரோட கம்மியாக தான் இருக்கும், டிவைட் பண்ணியிருப்போம். அடுத்ததான் அடுத்ததான் ஏஆர் ஸ்கொயர் அப்படி வரும். ஓகேவா, அப்போ த்ரீ டேர்ம்ஸ் எடுத்துட்டோம். இனி இதை வச்சு தான் நம்ம ஏவும் ஆரும் கண்டுபிடிக்க போகிறோம். ஆறு கண்டுபிடிச்சிட்டு இந்த த்ரீ டேர்ம்ஸ் எழுதிடலாமே. கொஸ்டினில் ஃபைண்ட் த த்ரீ டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ ஜென்ரல் டேர்ம் நம்ம எடுத்துட்டோம், த்ரீ டேர்ம்ஸ் வந்து ஜிபிங்கிறனால ஜென்ரல் த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்துட்டோம், a/r ஏஆர்னு. இதில் ஏவும் ஆறு கண்டுபிடிச்சிட்டா இதுக்கு அதுக்குள்ளே வேல்யூ கொடுத்து செஞ்சிடலாம். இதேமாதிரி ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன்லேயும் செஞ்சுருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே ஜென்ரல் டேர்ம் எழுதியிருப்போம், இப்போ இதுக்கான ஜென்ரல் டேர்ம் எழுதியிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கண்டிஷன் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம் இஸ் 27. ப்ராடக்ட்னா என்னது, இந்த த்ரீ டேர்ம்ஸுக்குள்ள ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் வந்து 27 கொடுத்துருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். a/r அதானே எழுதியிருக்கோம், இன்டூ. ஓகேவா, இன்டூ டாட் ஒன்று இன்டூ தான், ரெண்டுக்குள்ள மீனிங் ஒன்று தான். a/r இன்டூ a இன்டூ ஏஆர் ஈக்குவல் டு 27 கொடுத்துருக்குற அந்த கண்டிஷனை எழுதிட்டோம். இதில் இந்த நியூமரேட்டரில் ஆர் கேன்சல் ஆகிடும்ல, r/r கேன்சல் ஆகிடும்ல, கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது, a இன்ட்டு ஏ. அப்போ என்ன ஆகிடும், a³ ஈக்குவல் டு 27. இப்போ பவரில் இப்படி வந்தாலே நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் பண்ணி எழுதுவோம். 27ங்கிறது எத்தனை க்யூப் ஆகும், 3³ 3 3 9 9 3 27 இது நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ a³ ஈக்குவல் டு 3³. ஓகேவா, இது நமக்கு பவர் ரெண்டு சேமாக இருக்குது. பவர் ரெண்டு சேமாக இருந்தால் என்ன பண்ணலாம், பேஸ் ஈக்குவலாக எழுதலாம். இந்த பேஸ் ரெண்டு சேமாக இருந்தால் பவர் ஈக்குவல் எழுதுவோம். இங்கே பவர் ரெண்டு சேமாக இருக்கிறனால பேஸை ஈக்குவலாக எழுதிடுறோம். என்ன எழுதுகிறோம், a ஈக்குவல் டு 3. அப்போ ஒரே ஸ்டெப்பில் நமக்கு a கிடச்சிருச்சு, சிம்பிளாக முடிஞ்சு. நீ அடுத்து ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் நம்ம டைம் எடுக்கும். ஓகேவா, இப்போ ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்கிறது என்னது, சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் டேக்கன் அட் எ டைம். ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ்க்குள்ள ப்ராடக்டோட சம். அப்போ மொத்தம் இங்கே த்ரீ டேர்ம்ஸ் இருக்கா, அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்குள்ளே ப்ராடக்ட் எடுக்கிறோம், அடுத்து இது ரெண்டுக்குள்ளே ப்ராடக்ட் எடுக்கிறோம், அடுத்து இது ரெண்டுக்குள்ளே ப்ராடக்ட் எடுக்கிறோம். ஓகேவா, அதுக்கு சம் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் என்னது, a/r இன்டூ ஏ, இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம், a/r இன்டூ ஏ. நான் கொஸ்டின் கொடுத்து கவனமாக பாருங்கள். சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸோட ப்ராடக்டோட சம். டூ டேர்ம்ஸ்னால் ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிறோம், a/r இன்டூ ஏ, இதோட ப்ராடக்ட் அது சம் பண்ணுறோம். ஃபஸ்ட் ப்ராடக்ட்டில் என்ன வரும், a/r இன்டூ ஏ, அடுத்து a இன்டூ ஏஆர், அடுத்து ஏஆர் இன்டூ a/r, அதெல்லாம் சம் பண்ணுறோம். அதான் இங்கே எழுதியிருக்கோம், a/r இன்டூ ஏ ப்ளஸ், ஓகேவா, a இன்டூ ஏஆர் ப்ளஸ் ஏஆர் இன்டூ a/r ஈக்குவல் டு 57/2. அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் அதான், சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் டேக்கன் அட் எ டைம். ஓகேவா, ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸோட ப்ராடக்டோட சம் எத்தனை இது பாசிபிள் இருக்கோ அத்தனையும் எழுதிட்டோம். எத்தனை டூ டேர்ம்ஸ்னால் மொத்தம் த்ரீ டேர்ம்ஸ் இருக்கா, ஃபஸ்ட் ரெண்டு எடுக்கலாம், அடுத்த ரெண்டு எடுக்கலாம், அடுத்து இப்படி எடுக்கலாம். அப்போ இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்குள்ளே ப்ராடக்ட் பண்ணி அதுக்குள்ளே சம்மாக எழுதியிருக்கோம், a/r இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு ஏஆர் ப்ளஸ் ஏஆர் இன்ட்டு a/r ஈக்குவல் டு 57/2. இது இப்போ இது எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா a இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏன்னு இருக்குது. a இன்ட்டு ஏன்னா இது ஏ ஸ்கொயர். அப்போ எல்லாத்துலேயும் சேர்த்து ஏ ஸ்கொயரை காமனாக எடுத்துடலாம். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம், ஏ ஸ்கொயர் எழுதிட்டோம்னா இங்கே ஏ ஸ்கொயர் எடுத்துட்டோம். பேலன்ஸ் இருக்கிறது என்னது, 1/r தான் இருக்குது இதில். அதான் இங்கே எழுதியிருக்கோம், 1/r
ப்ளஸ் இதில் ஏ ஸ்கொயர் காமன் எடுத்துட்டோம்னா ஆர் ப்ளஸ் இங்கே நம்ம பார்த்தோம்னா ஏஆர் இன்ட்டு ஏ பை ஆர்னு இருக்கா, ஆரும் ஆரும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது ஏ ஸ்கொயர் மட்டும் தான். அதுவே காமனாக எடுத்துட்டோம். அப்போ என்ன தான் இருக்காங்க 1. இது ஓகே தானே, டவுட் இல்லைல்ல. ஈக்குவல் டு 57/2. ஓகேவா. இப்போ நம்ம 3யோட ஏவோட வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அங்கே வந்து ஏ ஸ்கொயர்னு இருந்ததில்ல, நம்ம காமனாக ஏ ஸ்கொயர் தான் எடுத்திருந்தோம் இல்லையா. அப்போ ஏக்கு பதில் 3 கண்டுபிடிச்சிட்டோம்ல, அதனால் என்ன பண்ணிக்கலாம் 3 ஸ்கொயர் இன்ட்டு 1/r ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 57/2. ஓகேவா. இப்போ 3 ஸ்கொயர்னு எவ்வளோ 9 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 1/r ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 1 தான் இருக்குது. ஒன்றை மட்டும் ஃப்ராக்ஷனாக இருக்குது, மற்ற ரெண்டு நார்மலாக இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுப்போம். அப்போ இங்கே ஆர் இருக்கா, இங்கே எதுவும் இல்லைன்னா என்ன அர்த்தம் பை 1, இதுவும் பை 1 தான். அப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், சாதாரண எல்சிஎம் எடுக்க டினாமினேட்டர் சேம் ஆக்குவோம். டினாமினேட்டர் சேம் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், இங்கே ஆர் இருக்கா, அப்போ இது கூட இன்ட்டு ஆர் மல்டிப்ளை பண்ணது 1 இன்ட்டு ஆர் ஆகும். அப்போ இங்கே இன்ட்டு ஆர், இங்கே இன்ட்டு ஆர் பண்ணுவோம், இங்கே இன்ட்டு ஆர் பண்ணுவோம். இதில் நம்ம ஸ்மாலர் கிளாஸில் படித்தது தானே. எல்சிஎம் எடுக்கிறதுக்கு டினாமினேட்டர் சேமாக கொண்டு வரணும். அப்போ இங்கே ஆறுன்னு இருக்குது, இங்கே இருக்கிறது 1 தான். இப்போ இந்த 1 கூட ஆரால் மல்டிப்ளை பண்ணால் அதுவும் 6 ஆகிடும். ஸோ டினாமினேட்டரில் ஆரால் மல்டிப்ளை பண்ணுறதுனால நியூமரேட்டரில் அதே ஆரால் மல்டிப்ளை பண்ணும். இதுக்கும் அதே தான். டினாமினேட்டர் ஆரால் மல்டிப்ளை பண்ணுறதுனால நியூமரேட்டர் ஆரால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஹோல் டினாமினேட்டர் மொத்தத்திலேவும் இங்கே இருக்க அந்த 9 எழுதிட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆர் 1 இன்ட்டு ஆர்னா ஆர் 1 இன்ட்டு ஆர்னா ஆர். அப்போ ஹோல் டினாமினேட்டர் டோட்டலாக ஆர்னு எடுத்துப்போம். அதான் எல்சிஎம் ஆர் எடுத்துட்டோம். நியூமரேட்டர் என்ன வரும், இங்கே இருக்கிற 1 ப்ளஸ் இங்கே வந்துட்டு என்னது ஆர் இன்ட்டு ஆறுங்கும்போது என்ன ஆகிடும் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 57/2. நம்ம ஆர் தான் கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் இந்த இது பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா. அடுத்து நமக்கு இங்கே இருக்கிற 9 இங்கிட்டு கொண்டு வரோம். இங்கே மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்குது, 9 இன்ட்டு தான் சொல்லுவோம். மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது ஈக்குவல் கன்சிடர் என்ன ஆகிடும், டிவிஷன் ஆகிடும். டிவிஷனில் ஏற்கனவே இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ இது வரையில் இன்ட்டு 9 எழுதிப்போம். ஓகேவா. அப்படி தானே எழுதிட்டோம். அடுத்து இது கேன்சல் பண்ண முடியும். 9 எந்த டேபிள் கேன்சல் பண்ணி 3 டேபிளில் 9 3s இந்த 3 3s 9. ஓகேவா. இது அதை 3 டேபிள் கேன்சல் பண்ணிக்கோம். 3 3s 9. இது 1 3s 3 4 5 27 9 3s 27. அதாவது 19 வரும். அதாவது 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு 19 இங்கே 2 இருக்குது, இங்கே இன்ட்டு 3 2 இன்ட்டு 3 6 19/6ன்னு வரும். அடுத்து என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் எழுதுகிறோம். அதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம்ல, அந்த டேர்முக்கு இது கொண்டு வந்து எழுத போகிறோம். ஏன்னா ஆர் ஸ்கொயர்லாம் வந்துருச்சு. அப்போ அந்த ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி இது கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த 6 டிவிஷனாக இருக்குது, 6 இங்கிட்டு வரையில் இது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இங்கிட்டு டிவிஷனாக இருக்கிற ஆர் இங்கிட்டு வரையில் இது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஃபஸ்ட் இந்த 6 இங்கிட்டு கொண்டு வரோம். கொண்டு வரையில் 6 இன்ட்டு இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் 6 மல்டிப்ளை ஆகும். அப்போ 6 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 19 இன்ட்டு ஆர். இப்போ இந்த 6 உள்ளே இருக்க இந்த 3 டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுவோம்ல, 1 இன்ட்டு 6 ப்ளஸ் 6 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் 6r ஸ்கொயர் ப்ளஸ் 6 இன்ட்டு ஆர் 6r ஈக்குவல் டு 19r. அடுத்து இந்த 19r ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு வரும். அப்போ தான் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும் இல்லையா. அப்போ 19r ஈக்குவல் டு கன்சிடர் வெளில என்ன ஆகிடும் மைனஸ் 19r ஆகும். ஃபஸ்ட் ஆர் ஸ்கொயருக்குள்ள டேர்ம் எழுதுவோம். 6r ஸ்கொயர் ப்ளஸ் 6r இந்த இங்கிட்டு வரல மைனஸ் 19r ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ 6r ஸ்கொயர் ப்ளஸ் 6r மைனஸ் 19rன்னு எவ்வளோ மைனஸ் 13r ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இதில் தான் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் வந்துருச்சு. அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் இல்லையா. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்தாலே ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். அப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருந்தது பவர் ஸ்கொயர் ஹையஸ்ட் பவர் 2ல் இருந்து அது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அப்போ நமக்கு அந்த ஃபார்மெட்டில் கொண்டு வந்துட்டு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஆர் ஸ்கொயர் செகண்ட் ஆர் டேம் லாஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேம் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுனதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணுறது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணிப்போம். 6r ஸ்கொயர் இன்ட்டு 6 எவ்வளோன்ட்டு 6 6 36 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் 36r ஸ்கொயர். இந்த இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மிடில் இது எழுதுவோம் மைனஸ் 13r. இப்போ நம்ம இங்கே 2 நம்பர் எழுதணும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 36 கிடைக்கணும். அதே ஆடோ சப்ட்ராக்டாக பண்ணால் இது கிடைக்கணும். இப்போ நம்ம அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிப்போம், இங்கே மைனஸில் வருது ஆனால் மல்டிப்ளை பண்ணையில் ப்ளஸில் வருது. அப்போ இதில் மைனஸும் இதில் ப்ளஸ்லேயும் வந்தால் என்ன மீனிங், அப்போ கண்டிப்பாக இங்கே 2 நம்பருமே மைனஸில் இருக்கணும். அப்போ தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போ ரெண்டுமே மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் இது 13 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 36 கிடைக்கணும். அப்போது 13 கிடைக்கிறதுக்கு என்னென்னு பாருங்கள், 9ம் 4ம் மைனஸ் 9 மைனஸ் 4 என்ன ஆகும், ரெண்டுமே மைனஸ் அந்த ப்ளஸ் பண்ணுவோமா, 9 + 4 13 மைனஸ் 13 ஆகிடும். இதுவே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 4 9 4 சார் 36 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 36 ஆகிடும். அப்போ என்ன நம்பர் எடுக்கணும், மைனஸ் 9r மைனஸ் 4r எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே தானே, இது டவுட் இல்லைல்ல, இது நம்ம 8th படிச்சுட்ருக்கோம். ஓகேவா. இது எழுதுனதுக்கப்புறம் ஈஸியாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் என்னவோ அதால் டிவைட் பண்ணுவோம். அப்போ டிவைடட் பை 6r ஸ்கொயர், இது டிவைடட் பை 6r ஸ்கொயர்னு இருக்கும். ஓகேவா. ஓகேவா. அப்போ டிவைடட் பை 6r ஸ்கொயர் டிவைடட் பை 6r ஸ்கொயர்னு வரும்.
ஓகேவா? அப்போ ஆரும் ஆர் ஸ்கொயரில் ஒரு ஆரும் கேன்சல் ஆகிடும். இங்கேயும் ஆரும் ஆர் ஸ்கொயரில் ஒரு ஆரும் கேன்சல் ஆகிடும். அடுத்து 9 6 இருக்குல்ல, இது நம்ம எந்த டேபிள் 3 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 2 3s are 6, 3 3s are 9. இங்கே அதே மாதிரி 2 டேபிள் இங்கே கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா இங்கே 4 6 இருக்குது. 2 டேபிள் தான். 2 2s are 4, 3 2s are 6. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன தான் இருக்குது இங்கே? -3யும் இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 3/2 -3/2r. இங்கே -2/3r. இதில் எதுவும் டவுட் இல்லை. இது நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் அந்த ஃபேக்டரிஸு. டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? இப்போ இது ஓகே தானே? ஓகே. அப்புறம் எழுதுறது எப்படி எழுதுவோம்? கீழேருந்து அப்படியே எழுதுவோம். 2r - 3 இதான் இங்கே எழுதியிருக்கோம். 2r - 3 × 3r - 2 = 0. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ரெண்டு செப்பரேட் எழுதுவோம். 2r - 3 = 0. அதுவும் 3r - 2 = 0ன்னு எடுப்போம். அடுத்து நம்ம r கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? -3 இங்கிட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வருவோம். அப்போ 2r = 3. அப்போ r = இந்த 2 இங்கிட்டு வரையில் 3/2. இங்கே என்ன வரும்? 3r - 2 = 0. இப்போ 3r = 2, r = 2/3. ஆருக்கு 2 ஆன்சர் கிடச்சிருக்கு. இதேமாதிரி நம்ம ஏபிலையும் செஞ்சுருக்கோம்ல, 2 ஆன்சர் வரையில் ப்ளஸ் ஆர் மைனஸில் வரும். அப்போ நம்ம ரெண்டு தனித்தனியாக செய்வோம்ல. ஏங்கிறது ஒன்றாம் தான் இருக்குது. ஏங்கிறது நம்ம ஒரே ஒரு வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏக்கு வந்துட்டு ஒரே ஒரு வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஏ = 3ன்னு. ஆனால் ஆருக்கு வந்துட்டு நமக்கு 2 ஆன்சர் கிடச்சிருக்கு இல்லையா? ஆருக்கு வந்துட்டு இப்போ நம்ம 2 ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆர் வந்துட்டு 3/2 ஒன்றும், ஆர் வந்துட்டு 2/3 ஒன்று, 2 ஆன்சர் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா 2 ஆன்சரை எழுதணும். அட்டு ஏ = 3. ஏ ஒன்றும் தானே இருக்குது. ஏ = 3, r = 2/3. எது வேணாலும் எடுத்துக்கலாம். 2/3 எடுத்திருக்கேன் நான். இப்போ 3 டேர்ம்ஸ் என்ன? இன்னும் கொஸ்டினில் ஃபைண்ட் 3 டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்குது 3 டேர்ம்ஸ் என்ன எடுத்துருந்தோம் நம்ம? a/r, a/r. இப்போ ஏவை 6 தெரிஞ்சிச்சுல, அதுக்குள்ளே வேல்யூ கொடுக்குறோம். a/rன்னு என்னது? 3 / 2/3ன்னு வரும். அது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 இந்த டிவிஷன் வந்துட்டு மல்டிப்ளிகேஷனாக போடையில் இது ரெசிப்ரோக்கில் எழுதுவோம்ல. அப்போ நமக்கு அதாவது எப்படி நம்ம ஆக்சுவலாக எழுதுவோம்னா 3 / 2/3ன்னு வரும். அப்போ 3 இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் எழுதையில் 2/3ங்கிறது எப்படி எழுதிக்கலாம்? 3/2ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? அதான் இங்கே எழுதியிருக்கோம். 3 × 3/2, கமா ஏங்கிறது 3, கமா ஏஆர்னா 3 × 2/3. இது ஓகே தானே? அடுத்து 3 3s are 9, 9/2, கமா இந்த 3. அடுத்து இங்கே என்ன இருக்குது? 3 2s are 6, 6/3ன்னு வரும். 6/3 நம்ம கேன்சல் பண்ண முடியல. 3 டேபிளில் 2 டைம்ஸ், 1 3s are 3, 2 3s are 6. இப்போ ஃபைனலில் என்ன கிடச்சிருக்குது? 9/2, 3, 2. இதுதான் ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ். அதான் நமக்கு வந்து செகண்ட் இந்த ஆர் வந்து இதை எடுத்துருக்கல. அடுத்து என்ன பண்ணுவோம்? ஆர் 3/2 வச்சு செய்யலை என்னென்னு பார்க்குறோம். ஏங்கிறது ஒன்றும் தான், ஆர் தான் இன்னொரு இது வைக்கிறோம். ஓகேவா? அப்போது என்ன ஆகிடும்? அட் ஏ = 3, ஆர் = செகண்ட் இருக்கிற 3/2 எடுக்கிறோம். 3 டேர்ம்ஸ் என்னது? a/r, a/r. அப்போ a/rன்னு என்ன வரும்? அங்கேயே சொல்லிட்டேன் நான். ஏங்கிறது 3, அந்த டிவிஷன் வந்துட்டு என்ன ஆகிடும்? மல்டிப்ளிகேஷனை போடையில் 3/2ங்கிறது எப்படி எழுதுவோம்? 2/3, கமா ஏங்கிறது 3, கமா ஏஆருங்கிறது 3 × 3/2. இப்போ இங்கே 3 இந்த 3 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது 2 மட்டும் தான். 2, 3, 3 3s are 9, 9/2. இது ஆக்சுவலாக எப்படி இருக்கணும்? எப்பயுமே சாதாரணமாக இங்கே ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சோம்ல, ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள். இதோட ரிவர்ஸாக தான் இருக்கும். செகண்ட் இது நம்ம கண்டுபிடிக்கல. அதே தான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன்லேயும் வரும் இல்லையா? அதே தான் இதுவும். ஓகேவா? ஸோ இந்த சம்மு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ என்னது? 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், ஜென்ரல் டேர்ம் எழுதணும். அதுலேருந்து ஏ கண்டுபிடிச்சோம், ஆர் கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வேல்யூ கொடுத்து செஞ்சுருக்கோம். ஓகேவா? இந்த சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சிம்பிள் சம், இம்பார்ட்டன்ட் சம்.